ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ காரைக்குடியிலேருந்து புறப்பட்டு தேவக்கோட்டை மேற்கு ஊரணி பக்கத்தில் வைரவம் கல்யாண மண்டபம், கோட்டையம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது, பக்கத்தில் தான் இருக்கிறோம். ஒரு அவசர செய்தி நமக்கு வந்தது, அதை ஒட்டி தான் அந்த தகவல். கருத்து கணிப்புகள்லாம் இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டுருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பாக ஒரு சில கட்சிகளை ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படின்னு எந்த மக்கள்கிட்டையும் போய் கருத்து கேட்காம சில பகுதிகளில் நடத்திட்டு அதை மட்டுமே வச்சு ஒரு கருத்து கணிப்பு அப்படின்ற பேரில் ஒரு திணிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அது இந்த ஊடகங்கள் நம்ம பேர சொல்லிலாம் சொல்ல வேணும். யதார்த்தத்தில் எந்த அளவுக்கு இருக்குது, ஆனால் உண்மையிலே அந்த 4%, 7% இதுக்குள்ளாக தான் ஒரு கட்சி இருக்கும். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை அவங்க ஒரு லிமிட்டுக்குள்ளாரையே வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு முன்பாக ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவர் பரபரப்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்துருந்தவர், முன்னாள் நமக்கு தெரிந்த ஒரு பெரிய கல்லூரியில் இருந்துகிட்டு இருந்தவர். அவர் பேட்டி கொடுக்கும்போது கருத்து கணிப்பு எடுத்துகிட்டு வந்தால் இவ்வளோலாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப வெளிப்படையாகவே நான் அவரை அழைச்சி பேசினேன். எத்தனை பேரை நீங்கள் வச்சுட்டு வேலை செய்தீங்க? நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் செய்திருக்கிறோம் தம்பி, உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்களை வச்சு நீங்கள் சர்வே பண்ணுறது சாத்தியமே இல்லையானோடனே, அண்ணா அப்படிலாம் நீங்கள் எதுவும் பேசுகிறாதீங்கன்னா, வேண்டியது இல்லைன்னா எனக்கு வேறு ஒரு அசைன்மெண்ட்டுனா அது எனக்கு வருமானம் வரும்னு பார்க்குறேன்னா அப்படின்லாம் பேசுனதெல்லாம் நடந்தது. எதற்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, சமீபத்தில் இப்போ நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது அரசு துறையில் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி, முன்னாள் அதிகாரி ஒருத்தர் எனக்கு முக்கியமான சில பதிவுகளை அனுப்பியிருந்தார். இந்த குறிப்பிட்ட இந்த ஆண்டுக்கு மட்டும், இந்த இறுதி ஆண்டுக்கு மட்டும் அரசு துறை, தமிழ்நாடு அரசு மாடல் அரசு 250 கோடி இந்த நாளேடுகளுக்கும் மற்ற இணையதளங்களுக்கும் விளம்பரங்களுக்காக மட்டுமே பணத்தை செலவு பண்ணியிருக்கிறது. குறிப்பாக இந்த ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரும் தொகையை விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னன்னா, நாள் முதல்வர் திட்டம், தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லி ஒன்று அறிவிச்சுக்கிட்டே வந்தால, பேருந்து இலவசமாக போயிட்டு இருக்கலாம், அப்புறம் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த இது இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது, இந்த என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தாரோ கலைஞர் பேர்லேருந்து இது வரைக்கும் இந்த விளம்பரத்தை மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு செய்தித்தாள்களுக்கு கொடுத்தது, வாரி கொடுத்தது மட்டுமே 250 கோடி ரூபாய் பணம். இந்த 250 கோடி யாரோட பணம்னா, நம்ம அப்பா வீட்டு பணம், நம்ம மக்களோட வரி பணம். ஓராம் வீட்டு நெய்யே அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு இந்த கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் பல பழமொழிகள்லாம் இருக்குது. பொதுவாக ஒரு அரசு அதிகாரத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா 2021 திமுக அரசினுடைய மொத்த விளம்பர செலவு 35 கோடி மட்டும்தான். 2022-23 காண்டர் பார்த்தீங்கன்னா 60,000 கோடி, 60 கோடி செலவு செய்திருக்காங்க விளம்பரத்துக்கு. செய்தி விளம்பரத் துறை மட்டும்தான் நான் அதில் சொல்கிறேன், ஒன்று மற்ற துறைகள்லாம் சொல்லவே இல்லை, அது தனி கணக்கு. அடுத்தது 2022-23 பார்த்து ஒரு 60 கோடியிலேருந்து 70 கோடி அப்படின்னு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக 2005 ஒரு 80 கோடி 100 கோடியை தொடர மாதிரி தான் இருக்கும். இந்த ஆண்டு மட்டுமே 250 கோடியை செய்தித்துறை செலவு செய்திருக்கு. இதில் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. இந்த பட்டியலை நான் போடுறேன் பாருங்கள். பிரபலமான நாளேடுகள், பிரபலமான காட்சி ஊடகங்கள், அதை தாண்டி சமூக வலைத்தளங்கள் இருக்கக்கூடிய யூடியூப்பில் இன்றைக்கி முன்னணியில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் பேரெலாம் அதில் இருக்குது. இவர்களுக்கெல்லாம் பணத்தை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரிய அமௌண்ட், இப்போ சமூக வலைத்தளங்கள், ராவணா வலைத்தளம்னு வச்சுங்க, அரசோட திட்டங்கள்லாம் இதில் விளம்பரம் வருது அப்படின்னாக்கா நான் அவங்களுக்கு முறைப்படி பில் கொடுக்கணும். நான் பதிவில் எத்தனை நிமிடங்கள் எவ்வளவு இதை நான் போட்டிருக்கிறேன் அப்படின்றத சொல்லணும். இப்படி எந்த விதமான பதிவுகளும் இல்லை, எதுவுமே இல்லாமல் பணத்தை ஒதுக்கி கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னு. இது எதுக்கு இந்த விளம்பரம் அப்படின்னா, முழுக்க இப்போ இந்த காலகட்டத்தில் பணத்தை ஏற்கனவே விளம்பரம்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதலோட அரசு துறையில், செய்தித்துறை, விளம்பரத்துறை நிதித்துறைக்கும் பொதுத்துறைக்கும் மற்ற நிர்வாகத்துக்கும் முதலமைச்சருடைய துறைக்கும் ஒரு கடிதம் அனுப்புகிறது. இவர்களுக்கு இந்தந்த தொகையில் பணம் பாக்கி இருக்கிறது, 9 கோடி ரூபாய் இந்தந்த நாளேடுகளுக்கு, 8 கோடி ரூபாய் ஒரு வீதம், 15 கோடி ரூபாய் ஒரு வீதம், இப்படியெல்லாம் பணம் பாக்கி இருக்கிறது. இந்த பாக்கி பணத்தை கொடுப்பதற்காக ஒரு ஒப்புதல், தேர்தல் ஆணையம் ஒப்புதலோட இதெல்லாம் கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான கடித போக்குவரத்து தான் நான் உங்களுக்கு இப்போ இதில் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் இவ்வளோ அவசரமாக இந்த இதை வாங்கி கொடுக்குறாங்க? தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு அந்த காசை கொடுத்துக்கலாமே, அவங்க ஒன்றும் அவசரம் இல்லையா? ஒரு அவநம்பிக்கை விட்டது. ஒருவேளை இந்த ஆட்சி திரும்பவும் தொடராமல் போயிடுச்சுன்னா இந்த விளம்பரம் போட்டவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுக்குறதுல ஒரு சிக்கல் இருக்கும்.
எடப்பாடி அரசு வந்தாலும் எப்படி இருந்தாலும் எடப்பாடி அவர் வந்தார்னா இதில் வந்து ஒரு விசாரணை நடத்தணும் அப்படின்னு அந்த அதிகாரிகள் தரப்புலேயே ஒரு தரப்பு புலம்பிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சமூக வலைத்தளங்களுக்கு விளம்பரம் என்ற பேரில் ஒதுக்கப்பட்டது வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்தணும். நாளேடுகள், காட்சி ஊடகங்கள் அளவுக்கு அதிகமாக விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க எவ்வளவு ஒளிபரப்பினாங்க அதுக்கான ஆவணங்களை வாங்கிக்கிட்டு அதுக்கான பில்லை வந்து செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு ஏன் திமுக அரசு இவ்வளோ முனைப்பு காட்டணும்? இப்போ புரிகிறதா? தேர்தல் சர்வே எப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கு, ஏன் வந்துக்கிட்டு இருக்குது, என்ன மாதிரியான இதில் நடந்துக்கிட்டு இருக்குது, இதுக்குள்ளார 2 விதமாக வேலை செய்கிறார்கள். ஒன்று, அரசு விளம்பரம் கொடுத்துட்ட பணத்தை வாங்கி கொடுத்துடணும். 2வது வந்து என்னென்னா, எப்படி இருந்தாலும் இது வராமல் போயிடுச்சுன்னா பணம் சிக்கலாகக்கூடாது. நம்ம ஆல்ரெடியாக வாங்க வேண்டிய பர்சன்டேஜ்லாம் வாங்கியிருப்போம், நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க, நெருக்கடி கொடுக்க ஆரம்பிப்பாங்க, இதெல்லாம் நமக்கு சிக்கலாகும், அப்புறம் விஷயம் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு காரணமாக இருக்கும். அடுத்தது, இந்த எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா ஒரு நெருக்கடியை கொடுக்குமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இவ்வளோ அவசரமாக கடிதம் எழுதி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பணத்தை உடனே செட்டில்மெண்ட் பண்ணணும். இப்போ வாங்கி கொடுத்ததுக்கான கடிதம் தான் உங்ககிட்ட நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் இவ்வளோ வேகமாக இந்த ஊடகங்களுக்கு தீனி போடுற மாதிரி இந்த ஆண்டுக்கு மட்டும் 250 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குன்னா அப்புறம் அந்த கருத்து கணிப்புகள்லாம் யார் விருப்பத்தின் பேரில் போடுவாங்க? இது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஊடகங்கள் எல்லாம் விசாரித்த வரைக்கும் இப்போ வந்து மாப்பிள்ளை தரப்பில் வந்து விநியோகம் ஆகிட்டு இருக்குது, அரசு தரப்புலேருந்து இல்லை. ஏன்னா தேர்தல் ஆணையம் கையில் எடுத்துக்கிட்ட உடனே ஒரு லிமிட்டட் என்ன ஏதுன்னு இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் செய்யக்கூடாது. ஆனால் ஏற்கனவே கொடுத்து முடிச்சிருக்காங்கல்ல வேகமாக, அதுக்கான பணத்தை வாங்கி கொடுக்குறது மட்டும் தான் இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. எந்த சமூக வலைதளம்னாலும் சரி, ராவணாவில் இந்த அரசை விமர்சனம் பண்ணி நான் ஒன்று போடுறேன், அது திறந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் வளரட்டும், ஆட்சி தொடரட்டும் ஒரு விளம்பரம் வந்து தான் போகும். இந்த மாதிரி சமூக விளம்பரங்களுக்கான கட்டணம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இப்போ வந்து அவங்க குடும்பம் தரப்பில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அது கேள்வி இல்லை. ஆனால் இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு வரை செலவிடப்பட்ட பணங்கள் மீது ஒரு விசாரணை நடத்தணும். இந்த விசாரணை சரியான முறையில் நடத்தணும் எந்த கட்சி வந்தாலும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி இருந்தாலும் இது நீதிமன்றத்துக்கு போகும் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை வந்து வெடிச்சிட்ருக்கு. காணாமல் போன 250 கோடி யார் காரணம் என்றது தான் இதில் பின்னணி விஷயம். இந்த பின்னணியில் குறிப்பிட்ட சில கட்சிகள் வந்து வாக்கு குறைவாகவே இருக்கும். நாம் தமிழர்னா அது 4% 7% மேலே ஏறவே கூடாது. எல்லாம் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி ஏன் போடுறாங்கன்னு இப்போ தெரியுது இல்லை உங்களுக்கு. ஆனால் யதார்த்தத்தில் நான் இப்போ வெளியில் எல்லா இடத்துலையுமே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இந்த தமிழ் தேசிய தளம் ஆதரவு என்பதற்காக சொல்ல வரல, மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்க இந்த காரைக்குடியில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறோம். வெளிப்படையாக பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, இதுக்கு இருந்த ஆட்கள் எதுவும் எங்களுக்கு வேலையில் எதுவும் நல்லதும் நடக்கலை, பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கருத்து தான் பரவலாக தெரிகிறது. ஆனால் இதை ஒரேடியாக குறிப்பிட்ட சதவீதத்துக்கு கீழே தான் சொல்லணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? எங்கே வந்து இறங்கி வேலை செய்தாங்க குறிப்பிட்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள், அவங்க இந்த சதவீதம் வருவாங்கன்னு எப்படி அது ஒரு இதை உருவாக்குறது, அது குறிப்பிட்ட ஒரு கருத்தை வந்து மக்கள்கிட்ட திணிச்சு முன்கூட்டியே இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல வச்சுருது. அது கூடுதலாக இன்னொரு சதவீதமான தகவல் நமக்கு வந்து கிடைக்குது. என்ன தகவல் அப்படின்னாக்கா, இந்த நிமிடத்துக்கு இந்த தேதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஸ்வீட்னு சொல்லுவாங்க, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கவர் ஸ்வீட்னு சொல்லுவாங்க, இனிப்பு, பரவலாக தொடக்க நிலை ஒரு 1000 அப்படின்ற மாதிரி அது கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம 10 பைசா முன்னாள் மந்திரி இருக்கிறார்ல, அவருடைய தொகுதியில் வந்துட்டு குறைந்தது 10,000 அப்படின்ற ஒரு ஸ்வீட் வந்து கொடுத்துருக்கு தகவல். கரூரில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 ரூபான்னு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. சில முக்கியமான அமைச்சர்கள் ஒரு கௌரவம், நம்மளுடைய கௌரவம் இதெல்லாம் வந்து பார்த்து வீண் போயிடக்கூடாது, அசிங்கமாக போயிடும் அப்படின்னு இப்போ நம்ம துரைமுருகன் பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா 2000 கவர் வந்து அது ஸ்வீட்னு சொல்லுவாங்க, அதை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், கொடுத்துக்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 85% பண கொடுப்பு முடிந்து விட்டது. இந்த கட்சிகள் இது எல்லாமே காவல்துறை இருக்கிறது, பறக்கும் படை இருக்கிறது, அவர்களை தாண்டி தான் போய் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. தினமும் கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சுற்றி வச்சு பார்க்கும்போது கருத்து கணிப்பு அதனுடைய பின்னணியில் அரசோட பணம் 250 கோடி காணாமல் போன அந்த விஷயம் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு இப்போ அனுப்பினார், அவர்கிட்ட நான் பேசுகிறத ஒட்டி வழியில் உட்காந்துக்கிட்டு இந்த விஷயம் உடனடியாக களத்துக்கு போய் சேரணும் மக்கள்கிட்ட அப்படின்றது அந்த அக்கறையில் தான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன்.
கருத்து திணிப்புகள் எப்படியெல்லாம் உருவாக்கப்படுகிறது, அதுக்கு பின்னால் எவ்வளவு கோடிகள் வேலை செய்யுது, எப்படியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது ஒன்று. இன்றைக்கி காலையில் காரைக்குடியில் சீமான் பார்க்கில் வலம் வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே சந்திக்கிறார் மக்களை. அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அங்கே வந்திருக்கிறாரு. அங்கே வந்துட்டு தகவலை சொல்லி அனுப்புகிறாரு. தம்பி அவர்களை நான் சந்திக்கணும், சீமான் அவர்களை சந்திக்கணும், சொல்லுங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு. தம்பிகள் சீமான் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க. அவர் யோசிக்கிறார், ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அது இப்போ சந்திக்கிறது நல்லா இருக்காது, அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, இப்போ எதுக்கு சந்திக்கணும் இந்த மாதிரி இடத்துல அப்படின்னு. என்ன திட்டம் அப்படின்னா, அவர் சந்திச்சுட்டு கை கொடுக்குறாரு. அவர் படத்தை எடுத்து போட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. காங்கிரஸ் பின்னணியில் வேலை செய்கிறார் அப்படின்னு இந்த கும்பலே வேலை செய்வதற்கான ஒரு திட்டமாக இருக்கலாம். இல்லை காங்கிரஸுக்கிட்ட வேலை போயிட்டார் சீமான், அது பேசி முடிச்சுட்டாங்க, மாங்குடி பேசி முடிச்சுட்டாரு, இல்லை இவர் பேசி முடிச்சுட்டாரு, யாரோ ஒருத்தர் பேசி முடிச்சுட்டாரு, ஏதோ ஒரு கதை கட்டுவதற்காக வேண்டி இதை பயன்படுத்த நினைக்கலாம். ஆக இந்த மாதிரி புகைப்படம் வர்றதை தவிர்த்துடும் அப்படின்னு சீமான் என்ன சொல்லிட்டாரு. இல்லைங்க, இப்போ சந்திக்கக்கூடிய இது வாய்ப்பெல்லாம் எல்லாம் வேணாம், தகவலை சொல்லிடுங்க அப்படின்னு. ஏன் இந்த ஒரு திடீர் சந்திப்பு? கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சீமானுக்கு இங்கே என்ன வீடு இருக்குதா, முகவரி இருக்கிறதா, ஓட்டு இருக்கிறதா, இங்கே ஏன் நிற்கணும் அவர் வந்தார்னா இந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயிலில் விபூதி அடித்து அனுப்புங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு மனிதர், பேசிய ஒரு மனிதர். அப்புறம் அதுக்கு எதிர்வினை தம்பிகள் மத்தியில் நிறைய வந்தது. அதெல்லாம் கேட்டாங்க, சரி உங்கள் அப்பாவுக்கு எங்கே வாக்கு இருக்குது, அவர் எப்படி அங்கே போய் எம்பி ஆனார், சோனியா காந்தி ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் கேரளாவில் வீடும் வாக்கு இருக்கிறதா, இதே கார்த்தி சிதம்பரம் போய் கன்னியாகுமரியில் எங்கே சோனியா நிற்கணும்னு சொல்லிட்டு மனு போட்டது எந்த அடிப்படையில் அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்தது. பாதி பேருக்கு மேலே சொந்த தொகுதியை விட்டு வேறு தொகுதியில் தான் நிற்கிறாங்க. அப்படி பார்த்தாக்கா சேப்பாக்கத்தில் ஏன் போய் ஸ்டாலின் நிற்குது, உதயநிதி ஏன் அங்கே நிற்கணும், வீடு அவருக்கு எங்கே இருக்குது, ஸ்டாலினுக்கு வீடு கொளத்தூர்லையாக இருக்குது, அட்ரஸும் போட்டோம், அவர் ஏன் போய் கொளத்தூரில் நிற்கணும், பல கேள்விகள் வந்தது. இந்த நிலையில் இப்படியாக கேள்வியை எழுப்பிய ஒரு மனிதர் கார்த்தி சிதம்பரம் எதற்கு சீமானை சந்திக்கணும்னு நேரம் கேட்டார்ன்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சூழ்ச்சி வேலை செய்து கொண்டிருக்கிறது. நல்ல வேலையாக சீமான் அதை தவிர்த்திட்டார். இல்லை இது சந்திக்கக்கூடிய நேரம் இல்லை, சந்திக்கிற மாதிரி எண்ணம் இல்லை, வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி சொல்லிடுங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை ஒரு பேசு பொருளானது காலையில். இதுதான் விஷயம். கூட்டி கழித்து நீங்கள் எல்லாத்துலேயும் வச்சு பார்க்கும்போது அரசு தரப்பில் குறிப்பாக அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏதோ ஒரு சதி திட்டம் இந்த காரைக்குடி தொகுதிக்காக திட்டமிடப்படுகிறதா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் சந்திக்கிறதா சொல்ல வராங்க. குறிப்பாக செய்தித்துறையை சேர்ந்தவர்கள் இந்த தொகுதி மேலே ஒரு கண் வச்சிட்ருக்காங்க. ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்தித்துறையை சேர்ந்த செய்தி அதிகாரிகள் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கட்சி சார்பான வேலைகளை, அரசு சார்பான வேலைகளை, அரசு என்பது திமுக மாடல் அரசாக தான், அதற்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மனு போட்டிருக்கு, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. பல இடங்களில் எடப்பாடியார் பேசியிருக்கிறார். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா முழுக்க இந்த விஷயத்தை தாண்டி இவங்க வேலை செய்கிறாங்க சில அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த காரைக்குடி தொகுதிக்கும் அப்படியான செய்தித்துறை உள்ள ஊடுருவி இருக்கிறதா, செய்திகளை மடைமாற்றுவதற்கும் திரிப்பதற்குமான வேலைகளை செய்கிறதா, இந்த கேள்விகள்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்கு மத்தியில் தான் இங்கே இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள்லாம் வெயில் அப்படின்றதெல்லாம் பார்க்காம இந்த கொளுத்துற வெயிலையும் அங்கங்கே கொடி பிடிச்சிட்டு போய் வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க. கண்கூட பார்க்க முடிகிறது. பெண்கள், ஆண்கள், தம்பி தங்கைகள் எல்லோரும். சீமானு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்புல அந்த கையை வெளிச்சு அங்கங்கே நின்று பேச இந்த பக்கம்லாம் எரிஞ்சு போயிருக்குது. முகமும் அவருக்கு ஒரு பக்கம் தோல் உறிஞ்ச மாதிரிலாம் இருக்குது. இவ்வளவுக்கும் மத்தியில் விடாத ஒரு பிரச்சாரம் என்னென்னா, எப்படியாவது உண்மை மக்கள்கிட்ட போய் சேரணும், ஒரு மாற்று அரசியல் மக்கள் விரும்புகிறாங்க, அந்த மாற்று அரசியல் இதுதான் என்பதை சொல்லிடணும் அப்படின்னு கலப்பணி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ளாக ஒரு பெரிய 2-3 நாட்கள் இன்னும் இருக்குது இடைவெளி வாக்கு செலுத்துவதற்கு. இதுக்குள்ளாக ஏதாவது சதித்திட்டம் உள்ளே வருகிறதா, அரசு தரப்பில் இருந்து ஏதாவது செய்கிறார்களா அப்படின்ற ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அதை பதிவு செய்வதற்கு தான் அந்த பயணத்துக்கு மத்தியில் தேவக்கோட்டை, காரைக்குடியிலேருந்து தேவக்கோட்டை சுற்றுப்பகுதிகளுக்கு வந்திருந்தோம். அங்கே இந்த ஊரில் தேவக்கோட்டை மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு வைரம் மண்டபம் பக்கத்தில் உட்காந்துட்டு இதை பேசிகிட்டு இருக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.